பிரதர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டருக்குலாம் அவ்வளோ சீன் இல்லை. பாஸ் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்குலாம் டாக்டர் ஆகணும் உங்க அப்பா எல்கேஜியே எழுதி வச்சிருப்பாரு. ஆனா நாங்க பயாலஜி குரூப் எடுத்தா தான் டாக்டர் ஆக முடியுங்கிறது 11 அட்மிஷன் போடுறப்ப தான் தெரியுமே. உங்க சித்தி சித்தப்பா மாமன் மைத்தூன் எல்லாருமே மாப்பிள்ள நம்ம ஃபேமிலி டாக்டர் நீயும் டாக்டர் இருந்தா அட்வைஸ் பண்ணுவாங்களே. ஆனா நான் கேட்குற முதல் அட்வைஸே தகுதிக்கு மேல ஆசைப்படாதப்பா, உனக்கு எதுக்கு இந்த வேலை இல்லாத வேலை, நம்ம கம்பெனிலேயே வந்து 10,000க்கு 5,000க்கு வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணாங்களே. இவனுங்கள்ட்ட ஹெல்ப்பா கேட்க முடியும்? சரி அப்படின்னு வெளியே கடன் உடனே வாங்கி கோச்சிங் சென்டர் சேர்ந்து நீட்டை கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் காலேஜுக்கு போய் அப்பா லைஃப் செட்டில் பண்ணுறான்னு நினைப்போம். ஆனால் அப்போ தான் டக்குன்னு டைட்டில் கடை போட்டு மாப்பிள்ள அப்படி இல்லை லைஃப் சீக்கிரம் செட்டில் ஆயிடாது, அதுக்கெல்லாம் லேட் ஆகும்னு எவனோ ஒரு புண்ணியமாக புரிய வைப்பான். அந்த விரக்தியிலிருந்து வெளியே வரக்கே வெகு நாள் ஆயிரும். பாஸ் நீங்களும் ஒவ்வொரு மாசமும் எங்கே வெளியே போகலான்னு பிளான் போடுவீங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு மாசமும் எப்படி எக்ஸ்ட்ரா சாப்பிடாம மெஸ் பில் குறைக்குதுன்னு பிளான் போடுவோம். பாஸ் உங்களுக்குன்னு பைக் ஒன்று கார் ஒன்று இருக்குமா? சும்மா சொல்லுங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் பைக் வாங்குறது ஆசையாக மட்டும்தான் இருக்கும். 500 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டது பெரிய விஷயம் பாஸ். சரி காலேஜ் முடிச்சா லைஃப் செட்டில் ஆயிருன்னு பார்த்தா SBI சிட்டி யூனியன் IOB கரூர் வைசியான்னு காலை போட்டு லைஃப் எல்லாம் அப்புறம் செட்டில் பண்ணலாம், முதல்ல வாங்கின லோனை செட்டில் பண்ணுறா அப்படிம்பாங்க. சரி இவனுக்கு டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் சீட்டை பிடிச்சி PG முடிச்சு வெளியே வந்தால் வயசு 30 வயசுக்கு மேலே காசை கட்டி கடனை கட்டி வாங்கின லோனை கட்டி நகையை திருப்பி தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி சொந்த வீட்டை வாங்கி 32 வயசுக்கு மேலே தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழாம அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணை கையை பிடிச்சி வாழ்ந்து காட்டுறான் பார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர். இங்க அவனுக்கு தான் சீனு.